வணக்கம் பிளான் வித் பார்த்தா நேர்களே. இந்த வாரம் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, பூட்டான் ஒரு அனுபவம் இதான் நம்ம பார்க்க போகிறோம். இது ஒரு ஒரு கண்ட்ரிக்கும் ஒரு ஒரு விஷயங்கள் இருக்குது. நம்ம நார்மலாக பீப்புள் சொல்லினே இருப்பாங்க, பூட்டான் இஸ் ஹாப்பி இண்டெக்ஸில் வந்து அவங்க பெட்டராக இருக்காங்க அப்படின்றாங்க. அதனால் ஏன் இந்த இண்டெக்ஸில் இவங்க பெட்டராக இருக்கிறாங்க அப்படின்னு நம்ம பார்க்கலாம். நான் நிறைய இடத்த போய் சொல்ல போகிறது ஏன்னா பூட்டான் வந்து வேறு ஒரு மாதிரி ஒரு பிளேஸ். அது நான் கிராஜுவலாக பூட்டானை பற்றி சொல்லிவிட்டு நீங்கள் அப்புறம் எங்கெங்கே இடம் பார்க்கலாம் அப்படின்ற சொல்கிறேன். காஸ்ட் வைஸும் சொல்கிறேன். அப்படி ஃபினான்ஷியல் பிளானர் நம்ம எப்பயுமே காஸ்ட்டோட கனெக்ட் ஆகும். காஸ்ட்டையும் நம்ம சொல்கிறோம். இப்போ நீங்கள் பூட்டான் பார்த்தீங்கன்னா, நான் எப்படி ட்ராவல் பண்ணேன்னா, சென்னை டு கல்கட்டா ட்ரை பண்ணேன், கொல்கத்தாவுக்கு ட்ரை பண்ணேன். கொல்கத்தாவில் ஃப்ளை பண்ணிவிட்டு கொல்கத்தாலேருந்து இன்னொரு ஃப்ளைட் எடுத்து நான் இதுக்கு போயிட்டேன், பூட்டான் போயிட்டேன், திம்புக்கு போயிட்டேன் நான். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா மார்னிங்கில் ஃப்ளைட் இருக்காங்க. அதனால் நம்ம ஏர்லி மார்னிங் திருப்பி போய் மிஸ் பண்ணிட்டா கஷ்டம். நம்ம ப்ரீவியஸ் டே நைட்டு போய் ஸ்டே பண்ணிவிட்டு நைட்டு ஒரு 11 o'clock போனேன். நெக்ஸ்ட் டே மார்னிங் எனக்கு ஒரு 8 o'clock 9 o'clock ஃப்ளைட் இருந்தது. 1 hour தான் அது, மேக்ஸிமம் 40 to 50 minutes தான். ஐ ஜஸ்ட் வென்ட் டு திம்பு. இப்போ நான் பார்த்தீங்கன்னா இந்த கல்கட்டாலேருந்து திம்பு போகிறதே பார்த்தீங்கன்னா பியூட்டிஃபுல்லாக இருக்குது. உங்களுக்கு இந்த நிறைய மவுண்டன்ஸை கிராஸ் பண்ணி போகிறதுனால அது நீங்கள் பார்க்கும்போதே உங்களுக்கு ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குது. பீப்புள் ஆர் சேயிங் தட் நீங்கள் டெல்லியிலேருந்து அங்கேருந்து வரும்போது யூ கேன் ஆல்சோ சி நேபாளோட ஹிமாலயஸ்லாம் பார்க்கலான்னு சொல்கிறாங்க. பட் நாங்கள் போகும்போது அன்றைக்கி கொஞ்சம் மிஸ்ட்டு நிறைய இருந்து எங்களுக்கு அந்த சைடில் இல்லை, நாங்கள் இன்னொரு சைடில் போனோம். எங்கே பார்த்தாலும் மலைகள். நம்ம சரத்குமார் ஒரு படத்தில் பாடுவார், சரத்பாபு, காடுகள் மலைகள் தேவன் கலைகள். அந்த மாதிரி நீங்கள் எங்கே பார்த்தாலும் அப்படி தான் ஒரு வளமான ஒரு இடமான ஒரு இருக்குது. அது எங்கே பார்த்தாலும் தண்ணி ஓடிட்டு இருக்கு. மேலேருந்து பார்க்கும்போது நமக்கு தண்ணியாக இருக்குது. அந்த ஊரை போய் இறங்கினோடனே அந்த ஊரை பார்த்தீங்கன்னா, ஏர்போர்ட் பார்த்தோன்னே நான் ரொம்ப அசந்து போயிட்டேன். நம்ம நாட்டுக்கோட்டை செட்டி ஊர் காரைக்குடி பக்கத்தில் போனீங்கன்னா நாட்டுக்கோட்டை செட்டி வீடெல்லாம் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கும், அந்த வீட்டு உள்ள ஏர்போர்ட்டோட லான்ச் ஃபெசிலிட்டி இருந்தால் எப்படி இருக்கும் பாருங்க, அப்படி வச்சுருக்குறாங்க. பார்க்கும்போதே நம்ம ஒரு ஏர்போர்ட் உள்ளே போகிற மாதிரியே ஒரு ஃபீலிங் வரல. நீங்கள் ஃப்ளைன்லேருந்து இறங்கி நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், 1 or 2 photos நான் எடுத்துக்கிறேன், அந்த கொடுக்குறேன் பாருங்கள். ஏர்போர்ட்லேருந்து இறங்கி நீங்கள் ஃபோட்டோ எடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, உங்களை சுற்றி மலை தான் இருக்குது. அந்த ஏர் ஸ்ட்ரிப்பு ரொம்ப ரொம்ப சின்ன ஏர் ஸ்ட்ரிப்பில் வந்து இந்த பைலட் இறக்குறாங்க. அமேசிங் டேலண்ட்டாக இருக்கிறாங்க. ஏன்னா ஒரு லேண்டிங் இந்த ரூட்டில் வராங்க. ஆனால் அந்த ரூட்டில் வந்து இப்போது விண்டு இல்லைன்னு வச்சுக்கோங்க, வேறு டைரெக்ஷனில் விண்டு இருந்தால் விண்டு எந்த டைரெக்ஷன் இருக்கோ அந்த டைரெக்ஷன் ஆப்போசிட் டைரெக்ஷனில் வந்து இறக்குறாங்க. ஏன்னா ரன்வே வந்து ஷார்ட்டஸ்ட் ரன்வே, அதுக்குள்ளே ரொம்ப இந்த மலை, அதுக்குள்ளே அந்த ஹாபிட்டன்ட் இருக்க இடம், அதுக்கு நடுவில் பார்க் பண்ணுறாங்க. அதே வந்து ரொம்ப கொஞ்சம் த்ரில்லிங்காக இருக்குது இறக்குறது. ஏர்போர்ட்டை விட்டு வெளியில் வந்தால் நீங்கள் பார்க்குறதுக்கு அந்த நாட்டுக்கோட்டை செட்டி வீடுங்களை பார்க்குற மாதிரியே ஒரு ஃபீலிங் இருக்குது நம்மளுக்கு. அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது. வெளியில் வந்து நீங்கள் என்ட்ரு ஆகிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த கேபோடு நாங்கள் எங்கள் கேப் புக் பண்ணியிருந்தோம், அவர் எங்களை ரிசீவ் பண்ண வந்திருந்தாங்க. இந்த ஹாஸ்பிட்டாலிட்டின்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா, ஹாஸ்பிட்டாலிட்டி, கமர்ஷியலாக ஹாஸ்பிட்டாலிட்டிக்கு பதிலாக ஒரு மனிதன் ஹாஸ்பிட்டாலிட்டியோட கல்ச்சர்லேயே நான் வளர்ந்தா எப்படி இருக்கும், அந்த மாதிரி இருக்கிறார்கள் மனிதர்கள். ஸோ எவ்வளோ தன்மையாக ஒரு மனிதன் வாழணும் அப்படின்னா ஐ திங்க் பீப்புள் ஷுட் விசிட் பூட்டான்னு நினைக்கிறேன். எஸ்பெஷலி நம்ம தமிழன்ட்டு சொல்லடா தலை நிமிர்ந்து நெல்லடா அப்படின்னு பேசின ஒரு காலங்கள்லாம் இருந்திருக்கு. மரியாதையான பூமியாக இருந்த தமிழ்நாட்டில் இப்போ யாரை பார்த்தாலும் ஷார்ட் டெம்பர் தானே இருக்கிறாங்க. ஒரு ஆட்டோக்காரனை கிராஸ் பண்ணிங்கன்னா அவர் என்ன சொல்கிறார், சொல்லிட்டு வண்டியா வீட்டில், இப்படி தான் சொல்கிறாங்க. இல்லை இப்படி தான் ஒரு கல்ச்சர் நம்மளுக்குள்ளே மாறிடுச்சு. ஏன்னா பிகாஸ் நம்ம எப்பயுமே ஒரு பதட்டமான ஒரு சூழ்நிலைக்கு வந்துட்டோம். பூட்டானில் போனீங்கன்னா அந்த பதட்டம்னா என்ன அப்படின்னு கேட்குற அளவுக்கு இருக்கிறாங்க மனிதர்கள். ஸோ இப்போ இந்த ஒரு டிரைவராக இருக்கட்டும், அந்த கைடாக இருக்கட்டும், இந்த வே தி கம்யூனிகேட் இல்லை, இட் இஸ் ரியலி அமேசிங். சரி இவங்க தான் இப்படி பண்ணுறாங்க, ப்ராபப்ளி தேர் இன்டு பிஸ்னஸ் ஹாஸ்பிட்டாலிட்டி செக்டாரில் இருக்கிறாங்க, இப்படி தான் இருக்கணும். ஜென்ரல் பப்ளிக் போனால் கூட அப்படி தான் இருக்கிறாங்க. நீங்கள் அந்த ஒரு பப்ளிக்கிட்ட போய் இன்ட்ராக்ட் பண்ணிங்க, ஏதோ யூ வாண்ட் டு பை சம்திங் ஃப்ரம் ஷாப்னு வச்சுக்கோங்களேன். நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க ரைட்லேயும் கொடுப்பான் பணத்தை, லெஃப்ட்லேயும் கொடுப்பான். ஏன்னா பிகாஸ் வி டோன்ட் ஹாவ் டூ மச் ஆஃப் ஐடியாஸ் அந்த மாதிரி. ஆனால் அவங்க பணத்தை ரிசீவ் பண்ணுறது கூட தே ஆர் கிவிங் ரெஸ்பெக்ட் அண்ட் ரிசீவிங் மணி. when they hand over something, the material to you, that is also they have a respect. highly calm, பொலைட்டாக இருக்கிறாங்க லைஃப்பை. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் அவங்க வாழ்ந்துட்டு இருக்காங்க. அங்கே இருக்கிற சின்ன சின்ன குழந்தைங்கள் கூட, நாங்கள் ஒரு மியூசியமுக்கு போயிருந்தோம். அந்த மியூசியமில் வந்து 1637 என்னமோ அந்த மியூசியம் எடுத்து ரீஒர்க் பண்ணியிருக்கிறாங்க. 7 story அந்த இருக்குது. அது அந்த போகும்போது இந்த சில ஸ்கூல் சில்ட்ரன்ஸ் பார்த்துட்டு வெளியில் வராங்க. அவங்க போகும்போது ஆக்சுவலாக அங்கே ஒரு சின்ன ஒரு அடிக்கு ஒரு கயிறு கட்டியிருக்கான். ஓகே, இந்த குழந்தைங்க கயிறை ஜம்ப் பண்ணி போனால் தே கேன் சேவ் லாட் ஆஃப் டிஸ்டன்ஸ். மேபி ஒரு 100 meters ஒரு 75 meters சேவ் பண்ணான்னு வச்சுக்கோங்களேன். இந்த குழந்தைங்க மேபி 7th standard 7 years to 8 years 9 years தான் இருக்கும் அந்த குழந்தைங்க. தேர் நாட் ஜம்பிங் த ரோப், தேர் கோயிங் ஆல் த வே அண்ட் தட் கிராசிங் அண்ட் கம்மிங் பேக் அண்ட் டேக்கிங் த லக்கேஜ் எடுக்கிறதுக்காக வரணும். அவங்க லக்கேஜ் என்ன அப்படி சுற்றின்னு வராங்க.
நான் நினச்சி பார்த்தேன், என்னென்னா இந்த பசங்க இப்படி ஒரு கல்ச்சராக வளருதுங்களே அப்படின்னு சொல்லி. ஸோ அதுக்கப்புறம் நான் வந்து அங்கே இருக்கிற மக்களோட பேசிகிட்டே இருந்தேன். இப்போ அந்த பசங்க கொஞ்சம் பேர் விளையாடிட்டு இருந்தாங்க, இந்த ஆரோ விளையாடிட்டு இருந்தாங்க. சரி நான் சொல்லி கொடுப்பா, நானும் கொஞ்சம் ட்ரை பண்ணுறேன்னொன்னே அந்த போ ஹேண்ட் ஓவர் பண்ணுற விதம் இருக்குது பாருங்கள், யூ கெட் ஜஸ்ட் கம்ப்ளீட்லி கெட் நாக்ட் ஆஃப். அவ்வளோ வந்து அம்புல் அந்த குழந்தைங்க. அப்புறம் நம்ம இந்த ஆரோ விட்ட அப்புறம் அது ஒரு இடத்துல விழுந்தது. ஏன்னா சரி நம்மளுக்கு ப்ராக்டிஸ் கிடையாது, அந்த குழந்தைங்க நல்லா எய்ம் பண்ணி ஷூட் பண்ணுறாங்க, நம்மளால் பண்ண முடியல, முன்னாடி விழுந்துருது. சரி நம்ம எடுக்கலான்னு போனால் அந்த குழந்தைங்க இல்லை சார் ப்ளீஸ் வெயிட், நாங்கள் போய் எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லி எடுக்கிறாங்க. அது கொடுக்கும்போது அந்த ஷார்ப் எட்ஜை கையில் பச்சுன்னு அந்த போ ஃபிக்ஸ் பண்ணுவோம் இல்லையா அந்த ரோப்பில், அந்த ஆங்கிளில் நம்மளுக்கு கொடுக்குறாங்க. இந்த மாதிரி குட்டி 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 விஷயங்களுக்கு கூட பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த தேர் டச்சிங் அஸ் வெரி வெரி டு த ஹார்ட். நீங்கள் போய் ரோடை கிராஸ் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன், இப்போ யூரோப்லலாம் போனீங்கன்னா அங்கே ஒரு சிக்னல் வச்சுருப்பான், நீங்கள் ரெட் பட்டன் ப்ரெஸ் பண்ணிட்டு நீங்கள் கிராஸ் பண்ணி நடக்கலாம். இங்கெல்லாம் அப்படி கிடையாது. மனிதர்கள் நடக்கிறத பார்த்தாலும் அந்த டிரைவரை ஆட்டோமேட்டிக்காக ஸ்லோ டவுன் பண்ணிடுறாங்க. நீங்கள் எல்லாருமே பார்த்தீங்கன்னா இந்தியன்ஸ் ஒண்டி தான் எப்பயுமே வயலேட் பண்ணுறதுக்குன்னே பிறந்தவங்களாம் நம்ம ரோடை கண்டக்டில் கிராஸ் பண்ணுறோம். அவன்லாம் யார் கிராஸ் பண்ணாலும் ஜீப்ரா கிராஸ்லாம் கிராஸ் பண்ணுறாங்க. அப்போ கிராஸ் பண்ணும்போது அங்கே முன்னாடி ஒரு வண்டி ஆட்டோமேட்டிக்காக ஆளை பார்த்தாலே அவனே ஸ்லோ பண்ணிடுறான். இதோட அந்த டிரைவிங் கல்ச்சர் பீப்புளுக்கு கிராஜுவலாக பார்த்தீங்கன்னா 30-40 தான் ட்ராவல் பண்ணுறாங்க. ஒரு ஆள் முன்னாடி ஸ்லோவாக போகிறாருன்னா கூட இவர் பின்னாடியே ஃபாலோ தான் பண்ணுறாங்க. ரோடு வித்தார்னா ஓவர்டேக் பண்ணுறாங்க, இல்லாட்டி ஓவர்டேக் பண்ண மாட்டேன்றாங்க. அந்த மாதிரி ஒரு பீஸ்ஃபுல்லாக வச்சுருக்குறாங்க. நீங்கள் வந்து எல்லோரும் சொல்லுவாங்க பூட்டான் போனால் டைகர் நெஸ்ட் போகணும், அது நீங்கள் போய் பார்க்கலாம். அந்த மொனாஸ்ட்ரி போன மேலே ஒரு 2.5 hours to 2 hours 45 minutes நீங்கள் யூ ஹேவ் டு வாக். இட்ஸ் அ கம்ப்ளீட்லி ஹில் பிளேஸ்னு வச்சுக்கோங்க. ஸோ இட் வில் டெஸ்ட் யுவர் கேப்பபிலிட்டி. நீங்கள் எவ்வளோ ஃபிட்டாக இருக்கீங்க தெரிஞ்சுக்கணும்னு நீங்கள் அங்கே போகலாம். ஏன்னா அது மேலே ஏறினீங்கன்னா அது ஏறி சரி மேலே வந்துட்டோன்னு நினச்சி நீங்கள் பார்த்தீங்கன்னா அதுக்கு மேலே ஏற்ற விட்டு நீங்கள் அந்த ஒரு எங்கே போனாலும் இந்த புத்திசம் வந்து ஸோ நம்ம இந்து கல்ச்சர் வேறு மாதிரி இருக்கும், புத்திசம் கல்ச்சர் வேறு மாதிரி இருக்குது. பிகாஸ் நம்ம மோர் ஆஃப் ரிச்சுவல் பேஸ்டு, அவங்க கொஞ்சம் ரிச்சுவல்ஸ் கம்மியாக இருக்கிறாங்க புத்திசமில். பட் தி வே யூஸ் டாக் கர்மான்றோம், நம்ம ரீபர்த்ன்றோம், அதே தான் திருப்பி அவங்களும் பேசுகிறாங்க. அந்த மாதிரி ஒரு கனெக்ட் இருக்காங்க. அந்த ஒரு அவ்வளோ மலைக்கு மேலே போய் எப்படி தான் அந்த ஒரு ஸ்ட்ரக்சர் பண்ணியிருக்காங்கன்னு தெரியல. அப்படி ஒரு ஸ்ட்ரக்சர் பண்ணி அங்கே இது நிறைய ஒரு 9 டெம்பிள்ஸ் மாதிரி வச்சுருக்குறாங்க. அங்கே உள்ளே போய் நீங்கள் பார்க்கலாம். ஏறுற இடம்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் ரியலாக சொல்கிறேன், நீங்கள் வந்து ரியலாக ஒரு ஃபாரஸ்ட்குள்ளே ஒரு ட்ரக்கிங் போன ஃபீலிங் வேணும். சில பேர் இருக்காங்க எனக்கு இதெல்லாம் வேண்டாம். நாங்கள் ஒருத்தவங்க வந்திருந்தாங்க, ஒரு வெஸ்டர்னர்ஸ் வந்திருந்தாங்க. நான் கேட்டேன் ஒய் ஆர் கம்மிங், இல்லை ட்ரக்கிங் மேலே நல்லா இருக்குன்னா அங்கே ஒரு ரெஸ்டாரண்ட் இருக்குது, ஐம் ஜஸ்ட் தாட் ஒன்லி டு கோ டு த ரெஸ்டாரண்ட், ஹாவ் சம்திங் அண்ட் கம் பேக், என்ஜாய் த ரூட். ஸோ இந்த மாதிரி ஒரு தாட் ப்ராசஸில் நீங்கள் ட்ரக்கிங் போகிறவங்கன்னா இது மாதிரி போகலாம். ஆனால் ரியலி வாண்ட் டு கோ அண்ட் சி ஹவு பீப்புள் ஆர் தேர்னா டெஃபினெட்லி இட்ஸ் ஒர்த் டூயிங். ஒன்று ரெண்டு பாயிண்ட் சொல்லிட்டு ஐ ஜஸ்ட் வாண்ட் அப், ஏன்னா நீங்கள் போய் பர்சனலாக டீல் பண்ணி பாருங்கள். ஸோ இப்போ அங்கே எங்கள் கைடோட பேசியிருந்தா ஒரு லக்கேஜ் நாங்கள் ஃபஸ்ட்டு டே நாங்கள் போனோடனே அங்கே ஒரு மவுண்ட் கஃபேன்னு ஒரு ஹோட்டல் இருந்தது, அங்கே சாப்பிட்லான்னு சொல்லி லக்கேஜ் அங்கே வச்சுருந்தோம். நான் சொன்னேன்னா லக்கேஜ் அப்படியே விட்டுட்டு வரீங்க, நம்ம கொடுங்க, இல்லாட்டி நம்ம கூடிய வச்சுக்கலாம் லக்கேஜன்னு. ஸோ இசைட் எங்களுக்கு முன்னாடி லாஸ்ட் வீக் முன்னாடி ஒரு டூர் இந்தியன்ஸில் வந்திருந்தாங்க. அவங்க வந்து இந்த அந்த கஃபேக்கு ஒன்றா வெளியில் என்ன பண்ணுறாங்க, வெளியிலேயே டேபிள் சேர்ஸ் போட்டு வச்சுருக்காங்க, இந்த பிளாட்ஃபார்ம்லேயே கொஞ்சம் டேபிள் சேர்ஸ் போட்டு வச்சுருக்காங்க. அங்கே சாப்பிட்ருக்காங்க. ஓகே, சாப்பிடும்போது என்ன பண்ணியிருக்காங்க, அந்த பர்ஸில் கொஞ்சம் கேஷ்லாம் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. இந்தியாவிலேருந்து போகும்போது கொஞ்சம் கேஷ்லாம் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. அந்த கேஷை அதில் வச்சு சாப்பிட்டுட்டு அப்படியே எழுந்து வந்துட்டுருக்காங்க. அதில் கிட்டத்தட்ட 1 lakh ஒர்த்து. இனி ஐஎன்ஆரும் கொஞ்சம் இருக்குது, இந்த பூட்டான் கரன்சியும் அதில் இருந்து வச்சுருந்துருக்காங்க. 1 lakh ரூபி ஒர்த் இருக்குது. ஏன்னா உங்களுக்கு தெரியல, பூட்டானுக்கும் இந்தியாவுக்கும் ருப்பி கன்வர்ஷன் ஒன்றும் டிஃப்ரென்ஸ் இல்லை. இங்கே 100 ரூபானா அங்கே 100 ரூபா. இங்கேருந்து நீங்கள் இந்தியாவிலேருந்து பூட்டான் போனீங்கன்னு வச்சுக்கோங்க, 100 rupees நோட்டு 500 rupees நோட்டு எடுத்துகிட்டு போங்க, அப்படியே எக்ஸ்சேஞ்ச் பண்ணி எதுவுமே எக்ஸ்சேஞ்ச் பண்ண தெரியல, அப்படியே கொடுத்துட்டு வந்துடலாம். ஸோ அவங்க 1 lakh விட்டுட்டு போயிட்டாங்க. ஸோ இவங்க எல்லாமே சுற்றி பார்த்துட்டு ஈவினிங் மேலே அவங்களுக்கு ஞாபகம் வந்திருக்கு, நம்ம பணம் விட்டுட்டோமே அப்படின்னு சொல்லி திருப்பி அந்த ஹோட்டலுக்கு போயிருக்கிறாங்க. ரோட் சைட் டேபிள் அண்ட் சேர், அதில் அப்படியே நீங்கள் போட்ட பணம் இருந்திருக்கு அப்படின்னு அவர் சொல்கிறாரு. நான் கேட்டேன் எப்படிங்க எப்படி இருக்கு? இல்லை சார், இதுக்கு லாஸ்ட் வீக் இன்னொரு கைடு வந்து எங்கள் ட்ரிப்பை எங்கே வந்திருந்தாங்க, எங்கள் கைடில் அவங்க பார்த்தா மொபைல் ஃபோன் அந்த ஹோட்டலில் விட்டுட்டு வந்துட்டாங்க. ஈவினிங் ஹோட்டல் போனப்போ தான் தெரிஞ்சுது அவங்களுக்கு மொபைல் விட்டுட்டு வந்துட்டோமேன்ட்டு. அப்போ அன்றைக்கி ரீச்சே பண்ணல. நெக்ஸ்ட் டே எங்கள்கிட்ட வந்து சொல்லி நாங்கள் நெக்ஸ்ட் டே போனால் அதே ஹோட்டலில் அதே டேபிள் மேலே அதை எடுத்து வச்சுட்டு க்ளீன் பண்ணி வச்சுருக்காங்க. இமேஜின் பண்ணி பாருங்கள், நம்ம ஊரில் இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை நீங்கள் உங்கள் பணத்தை விட்டுட்டு வந்தால் அதே இடத்துல போய் நெக்ஸ்ட் டே எடுக்க முடியுமா அப்படின்னு யோசிச்சு பாருங்கள். ஸோ அப்போது அந்த மனிதர்கள் ஹாப்பியாக இருக்காங்கன்னா
அடுத்தவங்க பணத்து மேலே ஆசை இல்லாத ஒரு வாழ்க்கையை வாடுறார்கள் மனிதர்கள். ஸோ ஊர் அந்த அளவுக்கு நம்ம அளவுக்கு டெவலப் ஆகலை, ஊர் கொஞ்சம் கம்மியாக டெவலப் ஆகிருக்கு, ஆனால் ஹாப்பினஸ் அந்த ஊரில் இருக்குது. அப்போது உங்களுக்கு ஒரு 4-5 நாள் ஹாப்பியாக இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா டெஃபினட்டாக நீங்கள் ஒர்த் கோயிங் டு பூட்டான். நிறைய இடம் இருக்குது, ஸ்பேசஸ் போட சொல்கிறேன், இந்த வீடியோ எடிட்டர் பண்ணுறவட்ட கொஞ்சம் லொக்கேஷன்ஸ்லாம் போட சொல்கிறேன், நீங்கள் பாருங்கள். ஸோ இப்போ நீங்கள் என்னால் ரொம்ப காஸ்ட்லிங்க, ஏன்னா இங்கேருந்து ஃப்ளைட்டு கல்கட்டாவுக்கு ஃப்ளை பண்ணிங்கன்னா எப்படி ஒரு 4,500 ரூபாய் ஆகிடும். அங்கேருந்து பூட்டான் போனால் ஒன் வே 15,000, வரத்துக்கு 15,000, திருப்பி கல்கட்டாலேருந்து சென்னைக்கு வரணும், அதுக்கு ஒரு 5,000. இப்போ ட்ராவலிங்லேயே ஒரு 30% 40,000 ரூபாய் ட்ராவலிங்லேயே செலவாயிடும். சரி, எனக்கு அவ்வளோ அஃபோர்டபுள் இல்லைன்னா நீங்கள் கல்கட்டாலேருந்து பூட்டான் போகிற வரைக்கும் ஐ திங்க் நீல்தூபூரோ ஏதோ ஒரு சம் பிளேஸ், அது வரைக்கும் போயிட்டீங்களா, ட்ரெயினில் போயிட்டீங்கன்னா அங்கேருந்து நீங்கள் வந்து 250 கிலோமீட்டர்ஸ் பூட்டானுக்கு போயிடலாம். காஸ்ட் கம்மியாக பண்ணால் எனக்கு ட்ராவலிங் டைம் ஓகேன்னா நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அது அங்கே ட்ரெயின் கொஞ்சம் ஸ்லோவாக இருந்ததுன்னா, ஒருத்தர் எங்களோட தமிழ்காரங்க அங்கே வந்திருந்தாங்க, அவங்கள்ட்ட சொன்னது ஸ்பெஷல் ட்ரெயினில் வந்தோம் சார், இட்ஸ் ரியலி டேக்கன் அ நைட் மேர், அவ்வளோ நாய் ட்ராவலிங்கில் இருந்தது அப்படின்றாங்க. பட் டெல்லியிலேருந்து கொஞ்சம் பேர் இருந்தாங்க, அவங்க வந்து இல்லை சார் எங்களுக்கு ஃபண்ட்ஸ் இல்லை எங்களுக்கு, அதனால் நாங்கள் வந்து இது மாதிரி ட்ரெயின்லேயே வந்துட்டு ட்ரெயின்லேருந்து டெல்லியிலேருந்து கல்கட்டாக்கு அந்த பிளேஸ் வரைக்கும் ட்ரெயினில் வந்தோம், அங்கேருந்து நாங்கள் கேபு பிடிச்சி இங்கே வந்துட்டோம் அப்படின்றாங்க. அப்போது நீங்கள் காஸ்ட் எக்கனாமிக்கலாக போகணுன்னா டைம் உங்களுக்கு 2-3 டேஸ் இருந்ததுன்னா நீங்கள் இந்த மாதிரி ஒரு வேலையை செய்யலாம். ட்ரெயினில் ட்ராவல் பண்ணிவிட்டு அங்கேருந்து நீங்கள் ஒரு கேப் எடுத்துகிட்டு போகலாம். பட் எங்கே பாரு நீங்கள் வாட்டர் ஓடின்னு எந்த இடத்துல வாட்டர் ஓடுது. நான் கேட்டேன் வாட்டர் ஓடுது இங்கே யாருமே குளிக்க மாட்டேங்க. இல்லைங்க நாங்கள் இந்த தண்ணியிலலாம் குளிக்க மாட்டோங்க, ஏன்னா பிகாஸ் வி ரெஸ்பெக்ட் திஸ் வாட்டர், வி டோன்ட் டேக் பாத் அப்படின்னா. நம்ம ஊர் ஆளுங்க ஆறு ஓடினா அங்கே தான் போய் காரை க்ளீன் பண்ணுறாங்க, லாரியை க்ளீன் பண்ணுறாங்க. இன்னொரு ஊரில் போனால் நாங்கள் பண்ணுவோம் வெளியிலேருந்து வரவங்க குளிக்கிறாங்க அப்படின்றாங்க. ஸோ இப்போ என்ன அங்கே ஒன்றுன்னா நம்பர் ஆஃப் விசிட்டர்ஸ் அவங்க கட் பண்ண ட்ரை பண்ணுறாங்க, ஏன்னா தே டோன்ட் வாண்ட் டூ மச் ஆஃப் விசிட்டர்ஸ். அதனால் ஒரு இந்தியன்ஸ் ஆனால் 1,250 rupees பர் டே பர் நைட்டுக்கு சார்ஜ் பண்ணுறாங்க. சம் SDF சார்ஜஸ் எதை சொல்கிறாங்க, டெவலப்மெண்ட் சார்ஜஸ். இதில் நீங்கள் அங்கே போய் நீங்கள் கொடுக்கணும். ஒரு இந்தியன் ஒரு 4 ஃபேமிலி போகிறீங்கன்னா 5 நாள் ட்ரிப் போகிறீங்கன்னா ஒரு ஆளுக்கு 1,250 ரூபாய். 5 பேர் போனீங்கன்னா நீங்கள் கால்குலேட் பண்ணிங்க 5,000 rupees பர் டே. 5 நாள் தங்கினீங்கன்னா 25,000 ரூபாய் நீங்கள் அந்த டாக்ஸ் வழியாகவே நீங்கள் கட்ட வேண்டியதாக இருக்கும். இது கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ். அவங்க கேட்டால் கொஞ்சம் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுறாங்க. சின்ன சின்ன மியூசியம், நான் சொன்னல டைகர் நெஸ்ட், மலைக்கு மேலே ஏறி போகணும் அவ்வளோதான். ஆனால் வேறு எதுவும் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் எதுவுமே ஃபெசிலிட்டி கிடையாது பெருசாக. பட் இருந்தாலும் 1,000 rupees சார்ஜ் பண்ணுறாங்க. ஒரு மியூசியம் போனால் 500 ரூபாய் சார்ஜ் பண்ணுறாங்க. சில இடத்துலலாம் 1000 ரூபாய். மொனாஸ்ட்ரி மாதிரி இன்னொரு இடம் போகணும், அங்கே ஏதோ 1000 ரூபாய் ஏதோ சார்ஜ் பண்ணியிருந்தாங்க. ஏன்னா டூரிஸ்ட்டை நம்பி தான் அவங்களுக்கு நிறைய இருக்காங்க. அதனால கொஞ்சம் அதெல்லாம் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக இருக்க மாதிரி இருக்குது. பட் நம்ம ஒரு மனிதர்கள் பணத்து மேலே ஆசை இல்லாத மனிதர்களுக்கு ஒரு 500-1000 ரூபாய் கொடுத்தா கூட நம்ம அந்த ஆசையோடு நம்ம ட்ராவல் பண்ணலாம் இல்லையா? அந்த மாதிரி இருக்கிறதுனால நான் என்ன எதிர்பார்த்தேன்னா, ஏன் நம்ம தமிழ்நாடு இந்த மாதிரி இருக்கக்கூடாது, ஒரு அமைதியான பூமி, யாருமே பதட்டமாக யாரோடய சண்டை போட மாட்டேன்றாங்க. ஒரு மேபி பாப்புலேஷன் 7 lakhs பூட்டானில், அது ஒரு பாயிண்ட் பார்க்கணும். பாப்புலேஷன் ரொம்ப கம்மியாக இருக்குது. பாப்புலேஷன் கம்மியாக இருக்கிறதுனால மனிதர்களோட ஆட்டிடியூட் மாறணுமா சொல்ல முடியாது. ஏன்னா ஆட்டிடியூட்ன்றது நீங்கள் என்ன கல்ச்சரை ப்ராக்டிஸ் பண்ணுறீங்களோ, நீங்கள் எப்படி உங்களை ஒரு தனி மனிதனாக உங்களை வளர்க்குறீங்களோ அதை பொறுத்து தான் உங்களோட ஆட்டிடியூட் அவுட் சைட் த வேர்ல்டு வரும். ஒவ்வொரு மனிதர்களும் அங்கே பார்த்தீங்கன்னா அவ்வளோ தன்மையாக இருக்கிறாங்க, அவ்வளோ ஈஸியாக இருக்கிறாங்க. எனக்கும் அந்த மாதிரி தமிழ்நாட்டில் வந்து அவ்வளோ தன்மையான ஒரு சூழ்நிலை எப்போ மாறும்னு எனக்கு கொஞ்சம் ஆசையாக இருக்குது. ஸோ நம்ம எல்லாம் இந்த வீடியோ பார்க்குறவங்களாம் நீங்கள் தன்மையாக மாறுறதுக்கு முயற்சி பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம பூமி இன்னும் கொஞ்சம் நம்ம அழகாக இருக்கலாம், பூட்டான இருக்கலாம், நம்ம நிறைய டெக்னாலஜி வைஸ் வளர்ந்துருக்கலாம். ஆனால் தனி மனிதனாக ஒரு ஹாப்பியாக இருக்கிற மனிதர்னால் நம்மளால் பண்ண முடியல. யாரையும் ஓவர்டேக் பண்ணுறதில்ல, ஓவர்டேக் பண்ணால் திட்டுறதில்ல, நம்மளை யாராவது ஓவர்டேக் பண்ணி போட்டால் அவனை திட்டுறது, கார் உள்ளே இருப்பான், கல்லாடிலாம் மூடி இருப்பான், அடுத்தவொன்னே திட்டுவோம், அது யாருக்கு திட்டுறாங்கன்னு நம்மளுக்கு தெரியாது. நிறைய நேரம் நம்மளே திட்டிக்கிறாங்களா அந்த கார் உள்ளேன்னு தெரியாது. இப்படி ஒரு ஹாப்பியான ஒரு அனுபவங்கள் வேணும். நிறைய இடம் நீங்கள் கூகுள் சர்ச் பண்ணிங்கன்னா என்னென்ன இடம் அவைலபிள்னு உங்களுக்கு தெரியும். நாங்கள் மனிதரோட வாழ்க்கை எப்படி இருக்கிறாங்க, அந்த ஃபைனான்ஸாக நீங்கள் காஸ்ட் ஆனால் எப்படி பண்ணோம். ஃப்ளைட்டு போயிட்டு வரணும், சென்னை டு போயிட்டு ஒரு டீசென்ட் 4-star ஹோட்டல் மாதிரி தங்கி நீங்கள் சாப்பிட்டு வரணும்னா டெஃபினட்டாக உங்களுக்கு வந்து ஒரு ஆளுக்கு கிட்டத்தட்ட ஆவரேஜாக 85,000 ரூபாயில 90,000 ரூபாய் ஆகிடும். அப்புறம் நீங்கள் அங்கே சுற்றி பார்க்குறதுக்கு இந்த கிஸ்ட்லாம் அது எக்ஸ்ட்ரா ஆகும். ஸோ 1 லட்ச ரூபா கிட்டத்தட்ட ஆவரேஜ் வச்சிங்கன்னா ஒரு 5 day ட்ரிப்பு நீங்கள் போயிட்டு வரலாம் வித் பெஸ்ட் கமாடிட்டி அகாமடேஷனோட போகணுன்னா. இல்லை எனக்கு கொஞ்சம் அகாமடேஷன் கொஞ்சம் 3-star ஹோட்டல் ஓகே, எனக்கு வந்து ட்ரெயினில் கீழே போனால் உங்களோட பட்ஜெட் டிராஸ்டிக்காக உங்களோட பட்ஜெட் குறைஞ்சிரும். ஃபுட்டு மெயினாக பார்க்கணும். ஃபுட்டு பற்றி உங்களுக்கு கவலையே கிடையாது. இந்தியாவில் சாப்பிட்ற எல்லா ஃபுட்டும் அங்கே கிடைக்கிது. அதனால் ஃபுட்டு வைஸ் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. பீப்புள் வைஸ் ஆல்சோ இட்ஸ் ரியலி குட். நிறைய ஆர்ட்ஸ் எங்கே போனாலும் அந்த ஆர்ட்ஸ் அண்ட் கிராஃப்ட்ஸ் வச்சுருக்காங்க. அது இடத்துல பார்க்கலாம். சில கடைகளில் வந்து கொஞ்சம் ப்ரைஸை கொஞ்சம் ஜாஸ்தி வச்சுருக்காங்கன்னா அங்கே கம்மியாக இருக்க மாதிரி இருக்குது அப்படின்னு சொன்னால் பரவாயில்ல. எஸ்பெஷலி திம்பூவில் பரவாயில்ல. திம்பூவில் யாரும் வந்து ஜாஸ்தி ரேட் கோட் பண்ண மாட்டேன்றாங்க. பரவான ஒரு பிளேஸ் இருக்குது, அது கமர்ஷியல் டவுன் ஒன்று இருக்குது. அங்கே போனால் கொஞ்சம் நீங்கள் ப்ரைஸ் எல்லாம் கொஞ்சம் ஐ திங்க் யூ கேன் ஆஸ்க் ஃபார் ஒரு 20-25% கம்மியாக கேட்கலான்னு நினைக்கிறேன். ஏன்னா இவங்க சும்மா ஒரு ரேட் சொல்கிறாங்க, யாராவது வாங்கிக்கிறோம். அது ஒன்றி தான் அந்த ஊரில் எனக்கு ஒரே ஒரு நெடலாக இருந்து, இவ்வளோ நல்லா இருக்காங்க, எதுக்கு ரேட்டை கொஞ்சம் ஜாஸ்தி வச்சு கொஞ்சம் கேட்டால் குறைக்கிறாங்கன்னு.
அது மாத்திரம் இல்லைன்னா 100% ஐ வில் கிவ் a ஸ்கோர் டு தட் கண்ட்ரி. நீங்கள் அமைதியான ஒரு ட்ரிப்பு போகணும், 6 வாரம் இல்லாத ஒரு 5 நாள் ஸ்பெண்ட் பண்ணணும்னா டெஃபினட்டாக நீங்கள் பூட்டான் போகலாம். இல்லை உங்களுக்கு நிறைய நாள் ஸ்பெண்ட் பண்ணுறது, சம் பீப்புள் ஆர் கம்மிங் ஃபார் 15 days, நிறைய நாள் உங்கள் கையில் இருக்குது, வாழ்க்கையை இன்னும் கொஞ்சம் அமைதியாக ஆகணும், நான் ரொம்ப ரொம்ப ஸ்பீடாக இருக்கேன், ஐ வாண்ட் லிட்டில் ஸ்லோ டவுனா, யூ கேன் கோ 15 days ட்ரிப்புன்னு நினைக்கிறேன். என்னுடைய அனுபவங்கள் பூட்டான் ரியலி ஒன் ஹாப்பி அண்ட் மெமரபிள் திங். நானும் இங்கே வந்து கொஞ்சம் யாராவது என்னை ஓவர்டேக் பண்ணாலும், யாராவது என்னை திட்டினா கூட சிரிச்சிட்டே போகிற ஒரு ப்ராக்டிஸ் பண்ணணும்னு ஆரம்பிச்சிருக்கேன். ஸோ இது மாதிரி உங்களுக்கு இருந்தால் நீங்களும் ட்ரை பண்ணலாம். திஸ் இஸ் சுரேஷ் பார்சாதி, சர்டிஃபைட் ஃபினான்ஷியல் பிளானர், ஃபவுண்டர் மைசெட் கன்சால்டேஷன். மேலும் ஒரு சுவையான வீடியோவில் பார்ப்போம். ஏன்னா 4ஆம் தேதிக்கு அப்புறம் திருப்பி நம்ம வி ஹேவ் டு ஜம்ப் இன் டு த மார்க்கெட். அதுக்கு முன்னாடி உங்களுக்கு இந்த பட்ஜெட் போகிறதுக்கு முன்னாடி 2 நாள் ரிலாக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா பட்ஜெட் அன்றைக்கி உங்களுக்கு இந்த எலெக்ஷன் ரிசல்ட் வர அன்றைக்கி நீங்கள் டென்ஷன் இல்லாமல் இருக்கும். பை தென்.